இந்த உலகம் இன்பத்துக்காக கொலை செய்துங்க. ஒரு இல்லீகல் அஃபயர்ல ஒரு பெண்ணுக்கு இன்னொருத்தவங்களை ரொம்ப அதிகமா பிடிச்சிருச்சு. சின்ன 2 குழந்தைங்க. இந்த உரையாடல் ஒரு வெளியே போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துருச்சு. அதனால அதை நான் இப்போ ரீசெண்டா ப்ரௌஸ் பண்ணும்போது அதை நான் கேட்க நேரிட்டது. அப்போ அந்த சகோதரன் என்ன ஆயிடுச்சு, நான் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டியா? ஆமா, சின்ன குழந்தைங்களுக்கு நான் தூக்க மாத்திரை கொடுத்துட்டேன், அவங்க தூங்குன மாதிரி இருக்கிறாங்கன்னு பெற்ற தாய் பேசுகிற அவலமான நிலைமையில இந்த உலகம் இருக்குதுங்க. இது இன்பம் நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஒரே நண்பர்களாய் 10 பேர் சேர்ந்து பயங்கரமான குடியை குடிக்க 45,000 50,000 செலவு பண்ணி தீபாவளியை கொண்டாட, நியூ இயரை கொண்டாட ஒன்றாக சேர்ந்து போகிறார்கள். ஆனால் அவர்கள் திரும்பி வருவது ஒருவர் மண்டையை ஒருவர் உடைத்து கொண்டு வருகிறார்கள். இது எந்த விதத்தில் இது சந்தோஷம் என்று நீங்க சொல்ல முடியும்? அதனாலதான் வாலிப பிள்ளைகளை இப்பவே வாங்க, எங்க டைம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்வதற்கான காரணம் அதுதான். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு தேவை இன்றைக்கு அறிவு அல்ல, தேவ பிள்ளைகளுக்கு தேவை ஞானம். ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை போதிக்கிற வரத்தை கொடுங்க ஆண்டவரே. நான் எப்படி நடக்கணும்பா, எப்படி பேசணும், என்கிட்ட வரதான நபர்கள் என்ன கோலத்துல வராங்க, என்ன நிலைமையில வராங்க, என்ன ஆசீர்வதிக்க வராங்களா, என்ன சபிக்க வராங்களா, இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்குண்டான ஞானத்தின் ஆவியை தேவன் எங்களுக்கு கொடுக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்.